மயிலே, இதோ பார், இவங்க தான் சங்கக்காலவை. இவங்க கிட்ட தான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். என்னைக்காவது என்கிட்ட பழம் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? அன்னைக்கு பார்த்தா ஞான பழம் வேணும்னு என் முதுகுல ஏறி உக்காந்துக்கிட்டு உலகத்தையே சுத்த விட்டீங்க. இன்னைக்கு என்னடானா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவ்வையை குழப்புறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிற்கால அவ்வையை பார்க்கலாம் வா. அவ்வையே, உங்களை பற்றி ஒரு நாடகம் போடுறாங்க, பார்க்கலாமா? வேலவா, இது என்ன விளையாட்டு? விளையாட்டு இல்ல, நாடகம் நாடகம். என்னை பற்றி நாடகத்தை நானே பார்க்க வேண்டுமா? என்னை பற்றி மட்டும் என்கிட்டயே எத்தனை தடவை பாடுனீங்க, அது போலதான் இதுவும். வாங்க, அடுத்த தடவை நாடகத்தில் உங்களையே நடிக்க வைக்கிறேன். 1 கோடி சம்பளம் வாங்கி தர்றேன். 1 கோடி? 1 கோடி? மேலாண்மை உடையவராக இருந்தாலும் 1 கோடி பெறும், பிறரை வருந்தாமல் இருந்தாலும் 1 கோடி பெறும். ஓ, பாட்டாவே பாடிட்டீங்களா? முழுவதையும் நீங்களே பாடிடாதீங்க, நாடகமாக பார்க்கலாம். சான்றோ இனத்திரு என்பது ஔவை வாக்கு. அறிஞர்களின் குழுவிலே பங்கு பெறுவதில் ஆர்வம் செலுத்த என்பது இதன் பொருள். ஆம், கற்றறிந்தவர்கள் நிறைந்திருக்கும் இந்த அவைக்கு வணக்கம் சொல்வதில் மோனிஷ்குமார் பெருமை கொள்கிறேன். முருகனிடம் சுட்ட பலம் பெற்ற புராண கால ஔவையார், கபிலரின் தோழியாய் அதியனிடம் நெல்லிக்கனி பெற்ற சங்ககால ஔவையார், தனிப்பாடல்கள் தந்த இடைக்கால ஔவையார், இவர்களுள் தனிப்பாடலில் கோடி பாடல்கள் தந்த இடைக்கால ஔவையாரை பற்றி ஒரு சிறு நாடகம் இதோ உங்கள் முன். கதை மாந்தர்கள்: ஔவையாராக மதுநிலா, மன்னனாக லக்ஷணா, அமைச்சராக ஹர்ஷித், புலவர்களாக ஸ்ரீவர்ஷன், முகேஷ் ராம், ஜீவேஷ் கிருஷ்ணா, லிஷாந்த் ராஜா, காவலாளியாக கிஷோர், ஸ்ரீ விஷ்ணுபாலா. நாடகத்தை கண்டு களிக்கலாம். தமிழ் வாழ்க, அண்ணல் புகழ் ஓங்குக. வாழ்க நீங்கள் 100 ஆண்டு. வணங்குகிறோம் மன்னர் பெருமானே. தங்களை காண 4 புலவர்கள் அண்டை நாட்டிலிருந்து வந்துள்ளார்கள். என்ன புலவர்களா? மன்னர் பெருமானே, நம் நாட்டில் என்ன புலவர்களுக்கா பஞ்சம்? அண்டைய நாட்டிலிருந்து புலவர்கள் வந்திருக்கிறார்கள். பாடல்கள் பாடி பரிசு பெறுவதற்காக இருக்குமோ? சற்று பொறுங்கள். நாம் எதற்கு அமைச்சரை பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும்? நம் நாட்டு புலவர்களுக்கே நாம் பரிசு வழங்குவதில்லை, இவர்களுக்கு நானாவது பரிசு வழங்குவதாவது? அப்படி கூறுங்கள். யார் அங்கே? அரசே, அப்புலவர்களை அழைத்து வாருங்கள். வணங்குகிறோம் வேந்தே. அரசே, எங்கள் நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, எங்கள் குடும்பங்கள் மிகவும் வறுமையில் உள்ளன. எனவே நாங்கள் நம் தாய் தமிழையும் உங்களையும் புகழ்ந்து பாடி பரிசு பெற்று செல்லலாம் என்று கருதி வந்துள்ளோம். ஐயனே, நாங்கள் வரும் வழியில் கண்ணுற்றோம். தங்கள் நாடு வளமாகவும் செழிப்பாகவும் உள்ளது. தயவு கூர்ந்து அருள் கூறுங்கள். நாங்கள் எங்கள் தமிழ் புலமை கொண்டு உங்களையும் உங்கள் நாட்டையும் பெருமைப்பட பாக்கல் புனையலாம் என்று நினைக்கிறோம். அனுமதி தாருங்கள் அரசே. புலவர்கள் அனைவருக்கும் இந்த அடியேனின் அநேக வணக்கங்கள். நீங்கள் சற்று இளைப்பாருங்கள், உங்களை சிறிது நேரம் கழித்து நான் சந்திக்கிறேன். காவலாளியே, அவர்களை அழைத்து செல்லுங்கள். அமைச்சரே, இது என்ன எனக்கு வந்த சோதனையா? நம் அவை புலவர்களுக்கே நாம் பரிசளிப்பதில்லை, என்ன செய்வது? மன்னா, எனக்கு ஒரு ஆலோசனை உள்ளது, கூறவா? கூறுங்கள் கூறுங்கள். இப்புலவர்களால் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நாம் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம். நல்ல யோசனை அமைச்சரே. காவலாளியே, அப்புலவர்களை அழைத்து வாருங்கள். சற்று போருங்கள் போருங்கள்.
எனக்கு தெரிந்த வரையில் உங்களை அழைத்து பரிசு வழங்குவதற்கல்ல, பரீட்சை வைப்பதற்கு என்று நினைக்கின்றேன். என்ன பரீட்சையா? ஆம் ஆம். வணங்குகிறோம் அண்ணா. புலவர்கள் சற்று கவனியுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு சிறு போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துள்ளேன். என்ன போட்டியா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் ஒரு 4 கோடி பாடல்கள் எழுதி தர வேண்டும். என்ன 4 கோடியா? ஆம், அவ்வாறு எழுதி கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் நான் பரிசாக வழங்குவேன். அவை களையட்டும். இன்று போய் நாளை வாருங்கள். 4 கோடி பாடல்கள் எழுத வேண்டுமாம்? எப்படி எப்பா முடியும்? இதற்கு நம் நாட்டிலேயே நாம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன செய்வது? சரி வாருங்கள் யோசிப்போம். நாம் எல்லாம் கற்றறிந்த புலவர்கள் தானே, முயற்சி செய்து பார்ப்போம். ஒவ்வொரு பாடல்கள் எழுதுவோம். சரி வாருங்கள், முயற்சி செய்வோம். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அதுவரினும் வந்து இதும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பேனும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல், எனையாளும் ஈசன் செயல். நாம் ஒன்று நினைக்கும் பொழுது அதற்கு பதிலாக வேற ஒன்று நடக்கும். இல்லாவிட்டால் நாம் நினையாததும் நம் கண் முன் வந்து நிற்கும். எல்லாம் ஈசன் செயல். விநாயகப் பெருமானே, இந்த நாடும் வளமாகத்தான் உள்ளது. இந்நாட்டு மன்னனையும் மக்களையும் சந்தித்துவிட்டு சில நாட்கள் இங்கு தங்கலாம் என்று என் உள்ளம் நினைக்குது. முருகா, என்ன அவர்கள் எல்லாம் புலவர்கள் தானே? ஆமாம். அதோ ஔவையார் இந்நாட்டுக்கு வந்துள்ளார். நாம் அவர்களிடமே சென்று கேட்போம். அன்னையே, அடிபணிகின்றோம். வணக்கம் புலவர்களே. ஏன் இந்த சோகம்? உங்கள் கவலையின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? தமிழ் பாட்டியே கேளுங்கள். இந்நாட்டு மன்னர் ஒரு போட்டி அறிவித்துள்ளார். என்ன போட்டி? கூறுங்கள் கேட்போம். ஒரு நாளைக்குள் 4 கோடி பாடல்கள் எழுத வேண்டுமாம். அப்படி எழுதினால் 1000 பொற்காசுகள் கொடுப்பாராம். எப்படி தாயே முடியும்? என்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்கின்றீர்களா? நான் 4 கோடி பாடல் எழுதி கொடுக்கின்றேன். 4 கோடியா? முடியுமா தாயே? இவ்வுலகில் முடியாததென்று ஒன்றுமில்லை. மன்னா, 4 கோடி வந்து விட்டது, 4 கோடி வந்து விட்டது. என்ன 4 கோடியா? இல்லை இல்லை, புலவர்களும் ஒரு மூதாட்டியும் வந்துள்ளார்கள். ஓ அப்படியா? அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆகட்டும் அண்ணா. 4 கோடி பாடல்களா, 1000 பொற்காசுகளா? எதுவும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். வணங்குகிறோம் அண்ணா. மூதாட்டியா? யார் அது? ஔவையாரா? தாயே, உங்களின் வருகையினால் என் மனம் மகிழ்கின்றது. வணங்குகிறேன் மன்னா. டீடூலி வாழ்க, தமிழ் வாழ்க. நீங்கள்தான் 4 கோடி பாடல் கேட்டவரா? நான் எழுதி கொடுக்கட்டுமா 4 கோடி பாடல்களை? அது எப்படி முடியும்? இதோ தருகின்றேன். அமைச்சரே, அண்ணா, இதில் வெறும் 4 பாடல்கள் தான் இருக்கின்றன. தமிழ் மூதாட்டியே, இது எவ்வாறு சாத்தியமாகும்? இவை 4 கோடி பாடல்கள் தான். நான் கூறுகின்றேன், கேள் ஒவ்வொன்றாக. மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். பொருள் கூறவா, இல்லை நீங்களே தெரிந்து கொள்வீர்களா? அன்னையே, பொருள் கூறுங்கள். கூறுகின்றேன், கேளுங்கள். தம்மை மதிக்காதவர்களின் வீட்டு வாசலில் போய் மிதிக்காமல் இருப்பது கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். உணவு உண்ணுங்கள் என்று உபசரிக்காதவர் வீட்டில் உண்ணாதிருப்பது கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு
கூடுவது கோடி பெறும். கோடி கொடுத்தாயினும் நல்ல குடிப்பிறப்பு உடையவர்களோடு சேர்ந்திருப்பது கோடி பெறும். கோடான கோடி குடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். கோடான கோடி குடுப்பினும் தன்னுடைய வாக்கிலிருந்து தவறாமை கோடி பெறும். இந்த கோடி பாடல்கள் போதுமா, இல்லை இன்னும் கோடி பாடல்கள் பாடவா? தமிழுக்கு மணிமுடி சூட்டிய தாயே, என்னை மன்னியுங்கள். அமைச்சரே, ஏட்டையும் பரிசு பொருளையும் கொண்டு வாருங்கள். யாரங்கே? தாயே, இந்த அடியன் அளிக்கும் இந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னா, இந்த ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே எனக்கு போதுமானது. அந்த 1000 பொற்காசுகளை கற்றறிந்த நம் புலவர்களிடம் உங்கள் கையாலேயே கொடுங்கள். உங்களுக்கு புண்ணியமாவது சேரட்டும். சரி தாயே, அப்படியே ஆகட்டும். தமிழ் மூதாட்டியே, அறவழி காட்டி அருளளி தந்தாய். உனக்கு கோடி நன்றி. கோடி சொன்ன பாடல்கள் எங்கள் வாழ்வை வெளிச்சமடைய செய்தன. மன்னா, ஒன்று மட்டும் கேள். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்களாகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அனைவரும் கேளுங்கள். மரங்கள் பூத்து காய்த்து பழுக்கும் தன்மை உடையன. ஆனால் அவை எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அதற்குரிய பருவம் வந்தால்தான் அவை பயன் தரும். அதே போல்தான் எந்த காரியங்களையும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவை முடியும் காலத்தில் மிகச் சிறப்பாக முடியும். தாயே, நான் என்னையும் மாற்றிக்கொண்டேன். என்னை நம்பி வருபவர்களையும் கைவிட மாட்டேன். நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பேன். தமிழ் கற்றோர் யாடவும் தலை குனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து வாழட்டும். என் மக்கள் வாழ்க, புலவர்களின் புகழ் ஓங்குக, தமிழ் வாழ்க. கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடுமொழி வாழும் காடு நன்றே என்பதை எங்கள் ஒளவை பாட்டி அழகாக அறிவுறுத்தி விட்டார்கள். முருகனிடம் சுட்ட பழம், முத்தமிழுக்கோ அறிவு பழம். நீ சுருக்கு பை போட்டு பெண்களின் தோல் பைக்கு ஆரம்ப புள்ளி வைத்த அழகு தாய் நீ. அதியன் கொடுத்த நெல்லிக்கனியின் மிச்சமோ எங்கள் மந்த்ராவில் உன் பாமாலை பாடுகிறோம். முத்தமிழை முத்தமிட்டு வளர்த்த மூதாட்டி, உன்னை பாராட்டுவதில் முகம் மலர்கின்றோம். நன்றி